ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். காலை ஒளி தங்க கதிர்களால் அந்த கிராமத்துல பதியுது. ஆனா ஏதோ சாஹிபோட வாழ்க்கையில மட்டும் இருள் கதிராவே இருக்கு. சாஹிபாவுக்கு 8 வயதாவது. அவ சித்தி ருக்ஸானாவை கண்டு ரொம்ப நடுங்குறா. ருக்ஸானா எப்பவுமே அவளை திட்டிட்டே இருப்பா. சாஹிபா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டாலும் சாஹிபாவை அந்த கத்துவா. சாஹிபா இவ குரல் கேட்ட உடனடியே எந்திரிச்சு என்ன பண்ணுவா, சமையல் அறையில போய் சமைக்க ஆரம்பிப்பா. சாஹிதா சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவரோட தாய் இறந்துடுறாங்க. அப்ப நசீர் அகமத் என்ன பண்றாரு, 2வது திருமணம் தான் ருக்ஸானாவுக்கு திருமணம் பண்ணிட்டு வராரு. ருக்ஸானாவுக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் அகமத். அவனுக்கு 3 வயசு ஆகுது. சாஹிபா சமைக்கிறதுல இருந்து, வீடு துடைக்கிறதுல இருந்து, பெருக்கிறதுல இருந்து, முற்றத்தை கிளீன் பண்றது எல்லா விஷயமே அவதான் செய்வா. ஆனா தன்னுடைய கணவர் நசீர் வந்தோடனே சொல்லுவா, பாருங்க இன்னைக்கு நான் வேலை செஞ்சு ரொம்ப சோர்ந்துட்டேன். இந்த பெண் ஒரு வேலையை கூட கத்துக்க மாட்டா, எல்லா வேலையுமே நானே செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பெண் ஒரே சோம்பேறியாவே இருக்கா அப்படின்வா. ஏன்னா நசீர் அகமத்துக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா தெரியாத போல பேர் இருப்பா. ருக்ஸானாவை நம்ம ரொம்ப கண்டிச்சோன்னா சாஹிபா தான் பாதிப்பான்றது நசீர் அகமத்துக்கு நல்லாவே தெரியும். சாஹிபோட கையில பாத்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சு கொப்பளங்கள் எல்லாமே வந்திருக்கும். அவன் ரொம்ப வேதனைப்படுற வழிபடுறா. இருந்தாலும் அந்த கொப்பளங்களத்தோட எல்லா வேலையும் செய்ய சொல்வா. ஒரு நாள் என்ன பண்றா, சாஹிபோட சித்தி ருக்ஸானா என்ன சொல்றான், நான் என் மகனுக்கு அழகான துணி தைக்க போறேன், இன்னைக்கு ஒரு வேலை கூட நான் செய்ய மாட்டேன், எல்லா வேலையுமே நீ தான் செய்யணும்னு சொல்றா. சாஹிபா இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யறா. அவளால வேலையே செய்ய முடியல. சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அப்படியே இருக்கா. ருக்ஸானாவுக்கு தெரியும் அவன் நல்ல ஒரு அன்பான தாய் கிடையாதுன்னு. சாஹிபா நாட்கள் போக போக அப்படியே வளர்ந்துட்டே இருக்கா. அவளுக்கு 15 வயசு ஆயிட்டு இருக்கு. சாஹிபா வளர மாதிரி அவளுக்கு சிரமங்களும் வளர்ந்துட்டே தான் இருக்கு. சாஹிபா ஒரு நல்ல ஒரு அழகான பெண்ணா மாறிட்டா. சாஹிபாவோட சித்தி ருக்ஸானா சொல்றா, தன் கணவர் நசீர் அகமத் சொல்றா, இந்த மாதிரி சாஹிபா வளர்ந்துட்டே இருக்கா, நமக்கு அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் ஒரு நல்ல வரனை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படி என்ன வரனா, ஆமா கரீம்னு ஒரு பையன், அந்த பையனுக்கு நிறைய சொத்து இருக்கு, அங்க போனா சாஹிபா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றான். நசீரும் தன் மனைவி பேச்சை கேட்டுட்டு என்ன பண்றாரு, சாஹிபாவை திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. இன்னும் சாஹிபாவுக்கு ஒரே பயம் வேற அதிகமா இருக்கு. சாஹிபாவுக்கு திருமணம் மெஹந்தி ஃபங்க்ஷன்ல ஏதோ நடத்துறாங்க சித்தி. ஆனா சாஹிபாவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயம் இருக்கு. ஏன்னா கரீம் ஒரு கோபமானவன், ஒரு மோசமானவன். முதல் மனைவி அவனோட கோபம் தாங்க முடியாம தான் பெற்றோர் வீட்டுக்கு போயிடுறா. அப்ப 2வதாக சாஹிபாவை திருமணம் பண்றாங்க. சாஹிபா திருமணம் பண்ணி நல்லபடியா முடிஞ்சிருது. திருமணம் பண்ணி முடிஞ்சோன்னு என்ன பண்றா, தன்னோட அப்பா விட்டு போறா. அப்பா விட்டு போகும்போது அப்பாவை கட்டி அணைச்சபடி, ஐ மிஸ் யூ அப்பா, நான் எப்பவுமே உங்களை நினைச்சிட்டே இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போறா. அவங்க வீட்டுக்கார் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கார் வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா கிராம வீடு, ரொம்ப பெருசா இருக்கு. அந்த கிராம வீட்டுக்குள்ள நுழையும் போதே மாமியார் பாக்குறாங்க. மாமியார் பேர் பேகம் ஜான். பேகம் ஜான், என்ன இவ்வளவு ஒரு ஒல்லியான பொண்ணை கட்டிட்டு வந்திருக்க, இவ வேலையெல்லாம் செய்வாளா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரீம் அன்றைக்கு முதல் இரவுலே சொல்றாரு, நம்ம நீங்க சந்தோஷமாலாம் இருக்க முடியாது, இங்க நிறைய வேலை செய்யணும் அப்படின்றாங்க. விடிய காலம் எந்திரிக்கணும், இங்க ஆடு மாடு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், எல்லா வேலையும் நீ தான் சமைக்கணும் அப்படின்றாங்க. அப்ப சாஹிபா அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா விடிய காலம் எந்திரிக்கிறா. ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டுறா, எரும மாடெல்லாம் குளிப்பாட்டுறா, எல்லா வேலையும் செய்யறா. பால் கறக்குறா, காலையில டீ போடுறதுல இருந்து காலை உணவு சமைக்கிறது, அது மட்டும் இல்லாம பண்ணை வேலையில யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உணவு சமைக்கிறது, இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டே இருக்கா. அவளும் சின்ன பொண்ணு, அவளால முடியவே வேலையே செய்ய முடியல. அழுதுட்டே நினைக்கிறா, நம்ம அம்மா வீட்டுல தான் கஷ்டப்பட்டோம், இங்கேயும் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு தினந்தோறும் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கிறா. இப்படியே ஒரு வருடம் அப்படியே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா கரீம் எப்பவுமே அவகிட்ட அன்பாவும் சந்தோஷமா பேசுனதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் முகம் சுழிச்சுட்டே தான் இருப்பான். அப்ப எப்படி என்ன ஆகுது, ஒரு வருடம் கழிச்சு சாஹிபா கர்ப்பமாகறா. கர்ப்பமாக ஒரே சந்தோஷம் அந்த விஷயத்த சொல்றா. அப்ப கர்ப்பமாகவும் தலை சுற்றல் அதிகமா இருக்கும்போது என்ன பண்றா, அவ ஒரு நாள் படுத்து தூங்குறா. படுத்து தூங்குன கரீம்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ படுத்து தூங்குனா யார் இங்க வேலை செய்வா, என்ன சோம்பேறித்தனமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா, கர்ப்பமானா எந்த வேலையுமே செய்யக்கூடாதா, எல்லா வேலையுமே எல்லாம் செய்யலாம், போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவளால முடியறதுல என்ன பண்றாரு, கொண்டு வந்து விடுறாரு. அவ செய்யும் போது என்ன பண்றா, தடுமாறி விழுறா. என்ன புதுசா நாடகம் போடுறீங்களா அப்படின்னு சொல்றா. நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சே ஆகணும். அப்புறம் இதுக்கு நடுநடுல பேகம் ஜான் திட்டிட்டு போங்க, என்ன நீ மட்டும் தான் உலகத்திலே கர்ப்பமா இருக்கியா, பெண்கள் யாரும் கர்ப்பமா இல்லையா, ஏன் அப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு அவளை திட்டிட்டு போவாங்க. ஆனா சாஹிபா கரீம்க்கும் பேகம் ஜானுக்கு எதிர்த்தே பேச மாட்டாங்க. எல்லா விஷயத்துக்கும் அமைதியா போயிட்டே தான் இருப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. சாஹிபாக்கு இதுதான் நம்மளோட வாழ்க்கை அமைச்ச விதி, நம்ம இதை ஏற்றுக்கொண்டது ஆகணும்னு சொல்லிட்டு தினமும் எல்லா வேலையும் செய்யறா. காலையில தேநீர் போடுறா, பண்ணைக்காரங்களுக்கு வேலை செய்யறா, கனமான பாத்திரம் தூக்குறது போறது, பண்ணைக்கு சாப்பிட எடுத்து போறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே சாஹிபா செஞ்சுட்டு தான் இருக்கா. இப்படி சாஹிபா ஒரு நாள் என்ன பண்றா, பண்ணை விளையாட்டுக்கு உணவு விளையாட்டு எடுத்துட்டு போகும்போது என்ன பண்றா, அந்த அறியாமலே லைட்டா மயக்கம் வந்துடுது, கொஞ்சம் தடுமாறுறா. அவ உணவு எடுத்துட்டு போன வாழை கீழே விழுந்துருது. அப்ப அங்க ஒரு வயதானவர் என்ன சொல்றாரு, அம்மா என்னம்மா கர்ப்பமா இருக்க, நீ இவ்வளவு வேலை செய்யலாமான்னா, இல்ல இதெல்லாம் நான் சொன்னா எங்க வீட்டுல நடிக்கிறேன்னு சொல்றாங்க, நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றாங்க. எப்பவுமே என் கணவர் என்னை திட்டிட்டே இருக்காரு, நீ கர்ப்பமா இருக்கிறத ஒரு சாக்கு போக்கா சொல்ல நினைக்காத, கண்டிப்பா நீ வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்காருன்னா, சரிம்மா அதெல்லாம் விட்டுக்கோ, கடவுளை நல்லபடியா வேண்டிக்கோ, நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கோ அப்படின்றா. எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாஹிபாவுக்கு ஓய்வு எடுக்க கூட முடியவே இல்லை. சாஹிபாவுக்கு ஒரு நாள் என்ன ஆகுது, கிணத்துல இருந்து தண்ணி மொல்றா. அப்ப சாஹிபாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி கிணத்துல இவ்வளவு தண்ணி எல்லாம் மொல்லக்கூடாது, வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவையும் கேட்டுட்டு அமைதியா தான் போயிட்டு இருக்கா. சாஹிபா தன்னோட அன்றாட வேலையை பண்ணிட்டே தான் இருக்கா. அப்போ ஒரு நாள் இரவு பாத்தீங்கன்னா சாஹிபாவுக்கு சரியான முதுகு வலி தாங்கிக்கவே முடியல. ரொம்ப தீவிரமா
கஷ்டமா இருக்கு, என்னால தாங்க முடியல அப்படின்றா. அவங்க வீட்டுக்காரர் கேக்குறா, எங்கேயாவது என்ன நிம்மதியா தூங்க விடுறியா? நான் காலையில வயல்ல போய் வேலை செய்யணும், ஏன் நான் நிம்மதியா தூங்க விட மாட்டேன்? வழியில அவ கத்துறது அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. சாகிபா அந்த பெட்ரூம்லயே ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப என்ன நாளைக்கே குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்லங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு இல்லங்க அப்படின்றா. அப்ப எங்கேயாவது ஓரமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இருந்தாலும் சாகிபாக்கு அடுத்த நாள் முதுகுவலி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்றா, சாகிபோட மாமியார் போய் என்ன பண்றா, மருத்துவச்சி அழைச்சிட்டு வரா. மருத்துவச்சி சொல்றாங்க, இவ ரொம்ப உடல் ரொம்ப பலவீனமா இருக்கே, ஏதாவது எதுவுமே சாப்பிடுறது இல்லையாமான்னு சொல்லி கேட்கறா. சாகிபா பதில் சொல்றதுக்கு முன்னாடி சாகிபோட மாமியார், நாங்க எல்லா உணவும் வாங்கி தான் போட்டிருக்கோம், அவதான் கொஞ்சமா சாப்பிடுறா அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவச்சி ஒரு 2 நாள் வலி வேதனையில இருக்கா சாகிபா. 2 நாள் கழிச்சு ஒரு அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்கிறா. அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்து சாகிபா சந்தோஷமா இருக்கா. ஆனா சாகிபோட கணவருக்கு சாகிபா மேல அவ்வளவு இருக்கும். ஏன் இப்ப எனக்கு ஒரு பெண் குழந்தை பெற்று கொடுத்தேன், நான் உங்ககிட்ட கேட்டது ஆண் குழந்தை தானே கேட்டேன் அப்படின்றா. இது நம்ம கடவுள் கொடுத்த பரிசு, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, பெண் குழந்தைனா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நிறைய நகை சேர்க்கணும், எனக்கு தான் சுமை அதிகம், இதுக்கு தான் நீ பெண் குழந்தை பெத்திய அப்படின்னு இருப்பா. அது மட்டும் இல்லாம சாகிபா பலவீனமா இருக்கிறதால அவளுக்கு பால் சர்வு கம்மியா தான் இருக்குன்னு மருத்துவச்சி சொல்லிட்டு போவா. நல்லா சாப்பிட சொல்லி சொல்லிட்டு போவா. ஏதோ நல்ல சாப்பாடும் அந்த வீட்டுல கிடைக்கல, ஏதோ தனக்கு தேவையானதெல்லாம் சாப்பிடுறா. அந்த பெண் குழந்தை பிறந்த ஒரு 10 நாள் தான் ஓய்வு எடுத்திருப்பா. 11ஆவது நாள் நீ வேலை செஞ்சே ஆகணும், பெத்தது ஒன்றும் நீ ஆண் குழந்தை கிடையாது, நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதனால ஒழுங்கு மரியாதையா போய் வேலை செய்யன்னு சொல்லிட்டு கரீம் ரொம்ப கோபத்தோட சொல்றாரு. இங்க கரீம் கோபத்துக்கு ஆளாக போறோமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுவா, குழந்தை மடியில வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்து செய்வா. ஆனா கண்ணீர் மல்க அழுதுட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்டே தான் இருப்பா. இப்படியே அவளுடைய நாட்கள் போயிட்டே இருந்தது. குழந்தைக்கு ஏதாவது பசியா கூட அந்த வீட்டுல முதல்ல சாப்பிட முடியாது. கரீமும் பேகம் ஜானும் சாப்பிட்டு முடிச்சு மிச்ச மீதி தான் 2 பேருமே சாப்பிட முடியும். சாகிபாவும் அந்த குழந்தை பேர் ஆசியாவும் சாப்பிட முடியும். அந்த குழந்தை பிறந்த உடனே சாகிபா தன் குழந்தைக்கு ஆசியான்னு பேர் வைக்கிறா. வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படியே நாட்கள் கடந்துட்டே வருது. அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுது. அந்த குழந்தை எப்பவுமே அப்பாவுக்கு கண்டிப்பாவே பேசுவார். ஒரு நாள் கூட அந்த குழந்தை கிட்ட அன்பாவே பேச மாட்டார். குழந்தை எப்பவுமே திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, இப்படியேதான் இருப்பாங்க. அந்த குழந்தை அவங்களை கண்டாலே ரொம்ப பயப்படும். எப்பவுமே அம்மா பின்னாடியே போய் ஒளிஞ்சுக்கும். அப்பா வரனால ரொம்ப பயப்படும், ரொம்ப கை காலம் நடக்கும். இப்படி ஒரு நாள் என்ன பட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு திடீர்னு நோய் வாய்ப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கும். கரீம் கிட்ட கேட்பா, எங்க மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். மருந்து மாத்திரையா, நான் ஏன் வாங்கிட்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்றான். இங்க மருத்துவர் கிட்ட தான் போகல, அட்லீஸ்ட் மெடிக்கல்ல மாத்திரையாவது வாங்கி தரணும், குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்றான். நான் இந்த குழந்தைக்கு எது வேணாலும் கவலைப்பட மாட்டேன், அதனால என்ன மருந்து மாத்திரை என்ன வாங்கி தர சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கரீம் ரொம்ப மோசமா திட்டிடுறான். ஆனா சாகிபா உட்காந்துட்டு அழுறா. அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் என்ன பண்றாரு, பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை கொடுத்த உடனே என்ன பண்றான், சாகிபா மருத்துவர் கிட்ட அழைச்சிட்டு போய் குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய உடல் நலத்தை தேத்துறா. ஒரு நாள் பண்ணையில ஏதோ பெரிய வேலை எதுவும் நடக்கல, அதனால மிகவும் ரொம்ப கோபமா இருந்தோடனே உள்ள வந்தோடனே சாகிபா சமையல் ரெடியா அப்படின்னு கேட்டேன். இதை ரெடி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா சமையல் கொடுக்குறதுன்னு செஞ்சுட்டு சமையல் ரெடி பண்றான். ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் பரிமாறான். உன் பொண்ணுக்கு ஏதாவது வேலை சொல்லி தரியா, உன் பொண்ணுக்கு எந்த வேலையுமே தெரியாம இருந்தா உன்ன மாதிரியே தான் இருக்கும், நீ எப்படி என் கல்யாண புதுசுல என் உயிர் எடுத்து அந்த மாதிரிதான் மற்ற வீட்டுல போய் உயிர் எடுக்கும், அதுக்கு வேலை கத்துக்கூட அப்படின்றா. அப்ப சாகிபா சொல்றான், என் குழந்தை 4 வயசு தானே ஆகுது, இப்ப என்னங்க வேலை கத்து தர சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவ சொல்வா, எங்க அம்மா பேகம் ஜான்லாம் 5 வயசுல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க, அவங்க எல்லாம் இப்பவும் பண்ணை வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, உன் பொண்ணுக்கு இப்ப வந்து வேலை செஞ்சு கொடு, இதுவே இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போக வேண்டியதா, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். சரிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சரின்னு சொல்லிட்டு போறா. நண்பர்லாம் எல்லாருமே கேட்கறாங்க, என்னடா கரீம் உனக்கு ஒரு பெண் குழந்தை தான் இருக்கா மேனே? ஆமாண்டா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை எல்லாம் நமக்கு சுமடா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னொரு திருமணம் பண்ண வேண்டியதானே கேட்கறாங்க. அப்ப இது கேட்டோடனே கரீம் மனசு ஒரு எண்ணம் தோணுது, ஆமா நமக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எப்படியா இருந்தாலும் சாகிபா நமக்கு பெத்தர மாட்டா, அவளுடைய உடலே ரொம்ப பலவீனமா இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு திருமணம் பண்ணலான்ற ஆசை வந்துருச்சு. இப்படி ஆசை வந்தோடனே என்ன பண்றா, தன்னோட அம்மாட்ட போய் சொல்றான், அம்மா எனக்கு இந்த மாதிரி ஆண் குழந்தை வேணும், எனக்கு அதனால இன்னொரு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆமா மகனே, நான் அவனுக்கு ஒரு பெண் பார்த்து வச்சிருக்கேன், அந்த பெண் பார்க்க மிகவும் அழகா இருக்கா, இந்த சாகிபாவும் ஆசையாவும் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்றான். சாகிபா இது காதுல கேட்டோடனே என்ன பண்றான், அன்றைய இரவு தன் வீட்டுக்கார வருகைக்காக காத்துட்டு இருக்கா. வந்தோடனே சொல்றான், நீங்க எதுவும் ஆனாலும் என்கிட்டே கேளுங்க, நான் எந்த தப்பு பண்ணிருந்தாலும் என்ன திட்டுங்க போங்க, ஆனா இன்னொரு திருமணம் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுத்து எனக்கு நிறைய செலவு வச்சுட்டேன், எனக்கு தேவையில்லாத செலவு தான், அதனால எனக்கு வந்து இன்னொரு குழந்தை வேணும், ஒரு ஆண் குழந்தை வேணும், அதனால நீயும் உன் குழந்தை இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றான். என்னங்க அப்படி சொல்றீங்க, தயவுசா அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் கடின உழைப்பு இந்த வீட்டுக்காக கொடுத்துருக்கேன், தினந்தோறும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் தயவுசா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சி கேட்கற அழுகுறா. ஆனா கரீம் ரொம்ப கல் மனசா என்ன சொல்றான், இல்ல நீயும் ஆசையாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். கடைசி கட்டமா சாகிபா என்ன சொல்றான், நான் கூட எங்கேயா போய் ஏதாவது வேலை தடிப்பேன், ஆனா குழந்தை என் கூட வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க, தயவுசெய்து குழந்தைய மட்டுமாவது வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கால விழாத குறைய கெஞ்சி கேட்கறா. நீங்க 2 பேருமே எனக்கு சுமை தான், இந்த 2 சுமையுமே வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்றான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. அவனோட திருமணம் நாளும் வந்தது. திருமண நாள் வந்தோடனே என்ன பண்றாங்க, சாகிபாவோட மாமியார் சாகிபாவும் ஆசியாவும் வீட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க. அப்ப சாகிபா என்ன பண்றா, சில பொருட்களை எடுத்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு வெளில வந்துடுறா. அப்ப சாகிபா என்ன பண்றா, நம்ம அப்பா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்ப அப்பா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவரோட கிராமத்துல உள்ள ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி கேட்கறா, எங்க அப்பாவே இருக்காரு, எங்க அப்பாட்ட பேசணும்னு சொல்லி கேட்கறா. கேட்கும் போது என்ன
சொல்றாங்க, இல்ல உங்க அப்பா இறந்து ரொம்ப வருஷமாச்சு, உன்னோட சித்தி ருசனாவும் அவளோட மகன் அகமதும் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க, அந்த வீடெல்லாம் வித்துட்டாங்க அப்படின்ற. அப்ப சாஹிபா கண்ணன் தண்ணியா வருது, ரொம்ப வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. ஐயோ நம்ம போறதுக்கு போக்கிடம் எதுவுமே இல்லாம நம்ம இப்படி இருக்குமே, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. வேற வழி இல்லாம வந்துடுறா. குழந்தை கேக்குது, அம்மா நம்ம எங்கம்மா போறோம்னா, வா என்னுடைய ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு அவளுடைய கிராமத்துக்கு கூட்டிட்டு போறா. அவ வாழ்ந்த வீட்டை போய் பாக்குறா. அந்த வாழ்ந்த வீட்டுல வேற ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு வீடு காலியா இருக்கு. அந்த வீட்டோட ஓனர் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்காங்க. அப்ப அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் பேசுறா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வீடு காலியா இருக்குல்ல, எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு. ஊர் தலைவரும் சாஹிபோட நிலைமை பார்த்து அந்த வீடை வாங்கி கொடுத்துடுறாரு. அந்த குழந்தை சொல்றான், அம்மா இந்த வீடு யாருது மனா, நம்மளது தான்டா அப்படின்னு சொல்றான். அம்மா இனிமே நம்ம யார்கிட்டயும் திட்டு வாங்க வேண்டாம்ல, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு அந்த குழந்தை இரவுல கேட்கறா. ஆமா ஆசியா, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்படியே என்ன பண்ணுறது, ஒரு 3 நாட்கள் கடந்து போது அவ தன் மாமியார் வீட்டுல எடுத்துட்டு வந்த மளிகை சாமான் வச்சு 3 நாட்கள் ஆசியாவுக்கு சமைச்சு கொடுத்துறா. 4வது நாட்கள் ரொம்ப பசி எடுக்கிறது. ஆனா சாஹிபா கிட்ட ஒரு ரூபாய் பணம் கிடையாது. அப்ப என்ன நினைக்கிறா சாஹிபா, நம்ம எப்படியா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படியே போட்டோம், நம்ம ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறான். அப்ப அவளுக்கு சிறு வயதுல என்ன நினைக்கிறது, அவனுடைய அம்மா வந்து அவளுக்கு ஊறுகாய் போடுறதெல்லாம் பார்த்திருக்கா, ஊறுகாவும் அப்பளம் செய்யறதும் பார்த்திருக்கா, நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அப்ப ஊர்ல ஒரு வயசான பாட்டி ஒருத்தர் இருக்காங்க, அமித்ஷா பேகம் சொல்லிட்டு, அவங்க கிட்ட போறாங்க. பாட்டி எனக்கு வந்து ஊறுகாய் போடுறது எப்படின்னு கத்து தரீங்களா, எனக்கு அப்பளம் போடுறது எப்படின்னு கத்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறா. அவங்களும் என்ன பண்றாங்க, சாஹிபோட நிலைமை பார்த்து கண்டிப்பா நான் கத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த ஊறுகாய் செய்யறதுக்கு அப்பளம் செய்யறதுக்கு எல்லாமே கத்து கொடுத்துட்டு சாஹிபா கிட்ட பணமும் தராங்க. இந்த சாஹிபா உங்ககிட்ட பணம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இதை வச்சு தொழில் ஆரம்பின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ சொல்றா, வயதான கிட்ட சொல்றா சாஹிபா, கடவுள் உங்களை ரொம்ப நல்லாவே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மார்க்கெட் போறா. மார்க்கெட் போய் மாங்காய், எலுமிச்சை, பச்சை மிளகாய் எல்லாம் வாங்குறா. எல்லாம் வாங்கி என்ன பண்றா, அரிஞ்சு ஊறுகாய் போட்டுட்டு இருக்கா. ஊறுகாய் போட்டுருக்கும் போது ஆசியாவும் பக்கத்துல இருந்து, அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் ஊறுகாய் செய்யறேன் தங்கமே அப்படின்றாங்க. அம்மா நானும் உங்களுக்கு உதவட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாம்மா நீ எனக்கு உதவுமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆசியாவும் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறா. ஊறுகாய் இப்படியே போட்டுட்டு இருக்காங்க. ஊறுகாய் ரெடி பண்ணி முடிஞ்சோடனே என்ன பண்றாங்க, இந்த கிராமத்து சந்தையில கொண்டு போய் எல்லாம் விற்கிறாங்க. வித்துட்டு வராங்க. அவளுக்கு அன்னைக்கு லாபம் 2000 ரூபாய் கிடைச்சது. தினந்தோறும் போயிட்டு வித்துட்டு வராங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தொழிலதிபர் வந்து இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவரு ஒரு உதவி செய்வார். அந்த உதவி செய்யறது மூலமா என்ன பண்றா, முதல்ல ஊறுகாய் தயாரிச்சா, அதுக்கப்புறம் அப்பளம் தயாரிச்சா, அதுக்கப்புறம் ஜாம் தயாரிச்சா. இது எல்லாமே சந்தையில நல்லா போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. சாஹிபா ஒரு விஷயத்தையும் படிப்படியா ஆரம்பிச்சா, எல்லாமே நல்லா போக ஆரம்பிச்சு சந்தையில நல்லபடியா விற்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, சாஹிபா கடையில உள்ள கடைக்காரர் எல்லாமே சாஹிபா கிட்ட வந்து நாங்க ஊறுகாய்க்கு விலைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சாஹிபா கிட்ட நல்ல விலை கொடுத்து ஊறுகாயை வாங்கிக்கிறாங்க கடைக்காரங்க எல்லாமே. ஆசியா அப்படியே வளர்ந்துட்டே இருக்கா. ஆசியா வந்து சாஹிபா கிட்ட சொல்றா, அம்மா நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா படிச்சு நான் உனக்கு நிறைய உதவுமா, நானும் உன்ன மாதிரி தொழிலாம் செய்வேம்மா அப்படின்னாங்க. கண்டிப்பாமா நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், என்னை விட நல்ல தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அவன் நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறா. அன்றாட வாழ்க்கையில அவ பிஸியா இருக்கா, தன்னோட வேலையை பார்த்துட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன பண்றா, நிறைய பேருக்கு ஊறுகாய் எப்படி சொல்லித்தரது, அப்பளம் எப்படி செய்யறதுன்னு எல்லாருக்குமே சொல்லித்தரா. ஊறுகாய் பிசினஸ் நல்லா போறதால அவளால மட்டும் செய்ய முடியாம நிறைய ஊர் மக்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு தரா. ஊர் மக்கள் பெண்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, சாஹிபா கூட சேர்ந்து நல்ல ஊறுகாவும் கத்துக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்க. நல்ல விஷயத்த சாஹிபா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம நாடு முழுவதும் அவளோட ஊறுகாய்கள் விற்பனை நல்லா போயிட்டு இருக்கு. இப்படி அவ பக்கத்து ஊர்ல கொடுக்கும்போது என்ன பண்றா, சாஹிபா தன்னோட ஊறுகாய் விற்கிறதுக்காக வரா. ரொம்ப அழுக்கான ஒரு பிச்சைக்கான ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பிச்சை போடுறதுக்காக போறா. அப்ப இதை பார்த்த உடனே அந்த யாரும் நல்லா அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அந்த பிச்சைக்காரன் யாரும் கிடையாது, சாஹிபோட கணவன் கரீம் தான். கரீம் வந்து அவளை பார்த்தோன்னே அடையாளம் கண்டாரு. இன்னும் சாஹிபாவுக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆனதால சாஹிபாவுக்கு அடையாளம் கண்டது. கொஞ்சம் உத்தி பார்த்த உடனே தான் சொல்றாங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். நான் கரீம், நான் தான்மா உனக்கு பாவம் செஞ்சனே, அதனால தான் நான் அப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாஹிபா கரீமை கேட்கிறா. ரொம்ப ஒரு கருணை உள்ளத்தோட கேட்கிறா, ஒரு போராமையால கேட்கல. அப்ப கரீம் சொல்றா, நான் 2வது மனைவி கல்யாணம் பண்ண அந்த 2வது மனைவி பேர் சுமைரா. சுமைரா என்ன பண்றா, சொத்து எல்லாமே அவ பேர்ல மாத்திட்டு அந்த சொத்து எல்லாம் வித்துட்டு தன்னோட காதலன் கூட ஓடி போயிட்டா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, உங்ககிட்ட ஒரு வீடு கூட சொந்தமா இல்ல, சாப்பாடு கூட வழி இல்லாம தான் நான் அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரீம் கிட்ட கேக்குறாங்க, என்கிட்ட என்னோட தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, உணவும் தங்கும் இடமும் நான் தரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கரீம் சொல்லி காலில் விழுந்து கேட்கிறாரு, நிஜமாவே சொல்றீங்களா? ஆமா நான் நிஜமா தான் சொல்றேன், நீங்க வந்து என் தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு கூட வந்து உதவி பண்ணுங்கன்னா கண்டிப்பா நான் உதவி பண்றேன். என் மகள் ஆசியா எப்படி இருக்கா அப்படின்னாங்க. அவ ரொம்ப புத்திசாலி, நல்லா படிச்சிட்டு இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றாங்க. உங்க 2 பேருக்கும் செஞ்ச துரோகத்தால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அவ வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனே தன்னுடைய மகள் ஆசியாட்ட சொல்றா. ஆசியாவும் வளர்ந்துட்டா. அப்ப நான் பிச்சைக்காரரா பார்த்தமா, இந்த மாதிரி வர சொல்லிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா கிட்ட சொல்றா. அப்ப ஆசியா கேட்கறான், அம்மா உங்களை அப்பா எவ்வளவு கொடுமைப்படுத்தினாரு, ஒரு நாள் கூட உங்ககிட்ட அன்பா பேசி நான் பார்த்ததே இல்லை, என்கிட்டயும் அன்பா பேசி பார்த்ததே இல்லை, அவர் ரொம்ப கொடுமைக்கார
பணக்கார அப்பாவா இருந்தாரு, நீங்க ஏமா அவருக்கு உதவி செஞ்சீங்க, அவர் உங்களுக்கு எந்த விதத்திலுமே கருணையை காட்டலையே அப்படின்றாங்க. அப்பா சாஹிபா சொல்றா, ஒரு கெட்ட விஷயத்துல நம்மளும் கெட்டதே செய்யக்கூடாது. இன்னைக்கு அவர் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவேதான் நான் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சு என் தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, இதுவும் கடவுளோட கருணை தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரிங்கம்மா, எது சொன்னாலும் நல்லதுக்கு தாமா, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா தான்மா எடுப்பீங்க, கண்டிப்பா நீங்க நல்ல முடிவு தாமா, அப்ப வரட்டுமா அப்படின்றாங்க. கரீம் வந்துடுறாரு. கரீம் தன்னுடைய கடின உழைப்பை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம சாஹிபோட வேலைக்காக கடின உழைப்பு போடுறாரு. நல்லா எல்லா வேலையும் நல்லாவே செய்யறாரு. தன் மகள் ஆசியா அன்பா பேசுறாரு, கொஞ்சறாரு. இப்ப அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஆசியாட்ட சாஹிபா சொல்றாங்க, கடவுள் கரீம் நம்மளோட வாழணுன்ற விதி போலமா, அதனாலதான் கரீம் நம்மளோட சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. சாஹிபா என்ன பண்றாங்க, ஒரு தொழிற்சாலையை ஓபன் பண்றாங்க. தொழிற்சாலை ஓபன் பண்ணி அவரோட பிசினஸ் ரொம்ப பல கோடி மதிப்புல டர்ன் ஓவர் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாஹிபா ஒரு சொந்த வீடு வாங்கிடுறாங்க. கார் இருக்கு. குழந்தையும் நல்லா படிச்சுட்டு இருக்கு. குழந்தைக்கு 15 வயது ஆகுது. குழந்தையும் ரொம்ப நல்லாவே படிச்சுட்டு இருக்காங்க. சாஹிபா அவர் ஆங்கர் ஒருத்தர் பேட்டி எடுக்க வராரு. அவரோட கதைகள் எல்லாமே சொல்றாரு. அப்ப சாஹிபா சொல்றா, எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. கண்டிப்பா சோர்வு அடையாம, எந்த ஒரு அடைஞ்சிருச்சுமே இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம சோர்வு அடையாம நம்மளோட கடின உழைப்பை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். நான் கடின உழைப்பாலும் என் மேல உள்ள நம்பிக்கையால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தேன். அதனால கண்டிப்பா கடின உழைப்பு போட்டா அதற்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு பெரும் சாட்சியை நான் தான் சொல்லிட்டு பேட்டி தராங்க. நியூஸ் பேப்பர்ல இவங்க கதையை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்க கிட்ட ஊருகா அப்பளம் கத்துக்கிறதுக்கு வராங்க. நிறைய பெண்களை இவங்க பெரிய தொழிலதிபரை ஆக்கியிருக்காங்க. இவங்க வாழ்க்கை இப்ப நல்ல குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாவே போயிட்டு இருக்கு. அதாவது யாரையும் எந்த ஒரு தருணத்திலும் நம்ம ஏளனமா நினைக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியேற்றோன்னு சாஹிபோட கணவர் ஒரு கட்டத்துல நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னவர், உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா சாஹிபா இன்னைக்கு பெரிய தொழிற்சாலையை ஓபன் பண்ணி அவங்க பெரிய தொழிற்சாலைக்கு மட்டும் இல்லாம ஒரு பெரிய வீடு, சொந்தமான காரு, பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருக்காங்க. யாரும் எந்த விதத்திலுமே நம்ம ஏழமா நினைக்க கூடாது. யார் வாழ்க்கை எப்படி மாறும் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சாஹிபா தன்னுடைய கடின உழைப்பாலும் நல்ல நேர்மையாகவும் தன்னுடைய முயற்சியாலும் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. எல்லாருமே வாழ்க்கையில முயற்சியும் நேர்மையும் கடின உழைப்பும் இருந்தா எல்லாருமே முன்னேறலாம். சாஹிபாவோட வாழ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.